ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்றுக்கு அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்த்தேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. காலையில் சமையல் முடிச்சிட்டேன். யூஸ்வலாகவே நான் காலையிலே சமையல் முடிச்சிடுவேன், ஏன்னா சாப்பாடு கட்டுற வேலை இருக்குது அப்படின்றதுனால. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் வீட்டில் தான் இருந்தார். நானும் அவரும் பிளான் பண்ணியிருக்கோம், வெளியில் போகணும், கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. அதனால் சமையல் முடித்தாச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையிலே சாமி கும்பிட்டாச்சு, மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே முடித்தாச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக என் பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு காலேஜ் கிளம்பிட்டா. என் சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு ஸ்கூல் கிளம்பிட்டா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடித்தாச்சு. வீட்டை பூட்டிட்டு நானும் அவரும் ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். என்னுடைய 2வது மகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9th to 10th போகிறா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயருக்கான ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போயிட்டு முதல்ல ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஜிஆர்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பூந்தமல்லியில் இருக்கிற ஜிஆர்டியில் நான் வந்து மந்த்லி கோல்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வந்து எடுத்து வச்சுருவேன். அங்கே தான் நான் சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருடங்களாகவே நான் சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஜிஆர்டியில் கட்டிக்கிட்டு வரேங்க. இங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து நான் ஜிஆர்டியில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால அங்கே போயிட்டு பே பண்ணிட்டேங்க. பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து அந்த எத்தனை மந்த்து கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா காஃபி கொடுத்தாங்க. சரி, வெளியில் வேறு பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே மழை பெய்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கு சூடாக நான் காஃபியும் அவர் டீயும் குடிச்சிட்டு ஒரு 5 minutes அங்கே ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. உண்மையிலேயே இந்த சீட்டு அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கண்டிப்பாக ஒரு பல்க் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நகையெல்லாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி சிறுக கட்டி வாங்கிறது தாங்க வாங்க முடியுமே. நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக கோல்டுக்குன்னு எடுத்து வச்சுருவோம். அந்த அமௌண்ட்டை இப்போ பே பண்ணிட்டேன். ஸோ 2வது வேலையும் முடிஞ்சுது. எப்போவுமே ஜிஆர்டிக்கெலாம் வரப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்மில் விளையிற பழங்கள் காய்கறிகளை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கும் அதே மாதிரி போய் பார்த்தோம். சப்போட்டா விற்றுட்டு இருந்தாங்கங்க. சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்தது. பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி நிறைய வேலைகள் முடிக்கணும் அப்படின்றதுனால அதை நசுங்கிடும் அப்படின்ட்டு வாங்கலை. அங்கே இருந்து கிளம்பிட்டோம். மேகம் பாருங்கள் எவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது. கண்டிப்பாக மழை வரும்னு நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததா வரலையா அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து 3வதாக எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஐயப்பன் தாங்கலில் இருக்கக்கூடிய ஒரு மேத்யூ கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தாங்க போயிருந்தோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் ஐட்டம்ஸ் தான் அங்கே இருக்குது. ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, ஜென்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே அங்கே இருக்குது. கேப்பு, கூலிங் கிளாஸ், அந்த மாதிரி ஷூ, ஷாக்ஸு, அடுத்தது செப்பல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அங்கே போனோம். எப்போவுமே என் வீட்டுக்கார் கூட பர்ச்சேஸுக்குன்னு போனால் 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சுடு தண்ணியை காலில் விட்டுக்கிட்ட மாதிரி கடன்னு வாங்கிடுவார். பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கூட அங்கே இல்லை. கடன்னு அவருக்கு தேவையான ஃபேண்ட் ஷர்ட்டை பார்த்தாரு. அதில் ஃபேண்ட்டு மட்டும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆச்சு. எப்போவுமே அவருக்கு எடுத்து தாங்க தப்போமே. இந்த டைம்ஸ் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவருக்கு வந்து ஃபேண்ட்டு செட் ஆகிடுச்சு. கரெக்டாக இருந்தது. இப்பு சைஸு, ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் ஒரு 2 ஃபேண்ட்டு வந்து எடுத்துக்கிட்டாரு. உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்தது. அங்கே ட்ரையல் ரூம் இருக்குது. போய் போட்டு பார்த்தாரு, செட் ஆச்சு. அதனால் எடுத்துக்கிட்டாரு. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நியாயமாக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை. ஓரளவுக்கு வாங்குகிற மாதிரியான ரேட்டில் தான் இருந்தது. ஒரு ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட இருந்தது. 2 ஃபேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாரு. 1000 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்தது. 2 ஃபேண்ட்டை பார்த்து எடுத்துக்கிட்டாரு. ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாருங்க. ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாரு. அங்கே இருக்கிற
சர்வீஸ் பண்ணுற அந்த கேர்ள்ஸ் ஆகட்டும் அந்த பாய்ஸ் ஆகட்டும் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. அந்த ஷாப்கீப்பர்ஸ் வந்து நல்லா இதை போட்டு பாருங்கள் அதை போட்டு பாருங்கள் அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து செட் ஆகவே இல்லை. லென்த்து கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி கையெல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அவருடைய தொப்பை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இடிக்குது. அதனால ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செட் ஆகவே இல்லை. ஃபேண்ட்டு செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டை எடுத்துக்கிட்டாரு. ஷர்ட்டை ரொம்ப ட்ரை பண்ணும். அங்கேயே ரெடிமேடில் ஃபார்மலாவோ இல்லாட்டி கேஷுவலாவோ எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். பட் வந்து கிடைக்கவே இல்லை. ஃபேண்ட்டு கிளாத் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரேட்டும் வந்து நியாயமானதாக இருந்தது. அங்கே ரொம்ப ட்ரை பண்ணோம், ஷர்ட்டையும் அங்கேயே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஷர்ட்டுக்கு தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் போனோமா எடுத்தோமா வந்தோமான்னு இருப்பார். பட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தாரு. இந்த ஷர்ட் பாருங்களேன், எனக்கு என்னமோ இந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் செட் ஆகவே இல்லை. இதை நோட் பண்ணிக்கிங்க, இதை எடுத்தோமா இல்லையா அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். கடைசியாக பார்த்தோன்னா அந்த ஃபேண்ட்டு மட்டும்தாங்க எடுத்தோம், மற்றபடி ஷர்ட்டெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த கடையில் இருந்து கிளம்பிட்டோம். இந்த ஷர்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சைஸ் தான் செட் ஆகலை. பட் ரொம்ப ட்ரை பண்ணோம், எப்படியாவது இங்கேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் வந்து ஃபேண்ட்டு மட்டும்தான் வாங்கினோம். வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டோம். பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு அவர் என்ன பண்ணார்னா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போ என்ன சும்மா தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் தான் விடவே இல்லை. அவர் எப்போவுமே ஏதாவது ஃபேண்ட்டு ஷர்ட்டை எடுத்தார்னா அதுக்கு பேராக வச்சுப்பார். மாற்றி போடுற பழக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அது கிழிகிற வரைக்கும் அந்த பேர்னால் அதுக்கான பேரை தான் யூஸ் பண்ணுவார். அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால இல்லைங்க வேண்டாம், நம்ம வந்து அதுக்கான ஷர்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 2 பேருமே முடிவு பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சரி ஷர்ட் மட்டும் கிளாத் எடுத்து தைச்சிக்கலாம், இந்த ஃபேண்ட்டுக்கு மேட்சிங்காக பார்த்து எடுத்து வெளியில் நம்ம எப்போவுமே தைக்க கொடுக்குற இடத்துல தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பே பண்ணிவிட்டு. இப்போ எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்தது. உடனே அவர் என்ன பண்ணார், சரி நான் டி நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் வந்து அந்த மாதிரி டி நகருக்கெல்லாம் இப்போ மழை வரா மாதிரி இருக்குது, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோல்டன் டெக்ஸ்டைலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு கோல்டன் டெக்ஸ்டைலுக்கு போனோங்க. போயிட்டு அந்த 2 ஃபேண்ட்டுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஷர்ட்டை பார்த்து எடுத்தோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஜீன் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து ஷர்ட் பார்த்துட்டோம், செட் ஆகிடுச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் என்ன ஷர்ட் எடுத்திருப்பேன்னு யாராலையாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் நினச்ச மாதிரியே நான் அங்கே பார்த்தேன் இல்லைங்களா, ஒரு மாதிரி ரோஸ் கலர் ஷர்ட் மாதிரி, அதே ஷர்ட்டு இங்கே கிளாத்தில் இருந்ததுங்க. அதுதாங்க நம்ம நினைக்கிறது எப்பவுமே நடக்குங்க. நம்ம நல்லதாகவே நினைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள் பெரியவங்க. அதுக்கு என்ன காரணம்னா இதுதான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்குமே. இதை நான் நிறைய இடத்துல என்னுடைய லைஃப்பில் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஃபேண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷர்ட் வந்து எடுத்தாச்சு. இப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு ஒரு மாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் எடுத்திருந்தார். அந்த ஃபேண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் மேத்யூவில் பார்த்தேன் பாருங்கள், ஒரு ஷர்ட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அதே மாதிரி இங்கே வந்து கிளாத் இருந்தது பாருங்கள். இந்த கிளாத்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு இந்த ஷர்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. என்னடா இது அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? நான் எதை எடுத்து கொடுத்தாலும் அவர் போட்டு பாருங்க, நான் எதை எடுத்தாலும் போட்டுப்பார். இன்னும் கிட்ட கடையில் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். நான் சொல்லுவேன், எங்க உங்களுக்கு தானுங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எடுத்து கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னுவார். அங்கேருந்து ஷர்ட்டையும் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இன்னர் வியர்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறப்ப அங்கே கடையில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, ஆப்போசிட் கோல்டன் டெக்ஸ்டைல் போய் பாருங்கள், அங்கே லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான வீடியோவை நான் நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள், ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் கோல்டன் டெக்ஸ்டைலில் பே பண்ணியாச்சு, அவருக்கு ஷர்ட் எடுத்தாச்சு. அதுக்கான பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் டெக்ஸ்டைலுக்கு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோவை இதில் நான் ஆட் பண்ணலை,
ஏன்னா நேத்திக்கே நான் வந்து கடகடன்னு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அங்கேருந்து கிளம்பி மத்தியானம் வீட்டுக்கு தாங்க வந்துட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாகிட்டோம். சரி ஏதாவது சாப்பிட்லாமா அப்படி சொல்லிட்டு கேட்டார். நான் தான் வீட்டில் காலையிலே சமையல் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, அதனால் ஹோட்டலுக்குலாம் போகவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வராதுங்க. எப்போவுமே ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டு தான் பழக்கம். குழந்தைங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மனசு வராது. அதனால் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு கடையில் நான் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ஜூஸும், அவர் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு, ஒரு ப்ரெட் ஆம்லேட் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்ததுங்க. ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருந்தது உண்மையிலே. இனிமேல் அடிக்கடி ட்ராகன் ஃப்ரூட்டை வாங்கி வீட்டிலையே ஜூஸ் போடணும். மேக்ஸிமம் நான் ஒரு டைம் ஒரு டிஷ்ஷை பார்த்துட்டேன்னா வீட்டில் வந்து அடுத்ததை ட்ரை பண்ணிவிடுவேங்க. அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சமாக நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோவா இதெல்லாம் நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரெட் ஆம்லேட்னால். பட் கொஞ்சம் அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. கடைசியாக ஜூஸையும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பில்லை வந்து அவர் பே பண்ணிட்டார். பே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெளியில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிகிட்டு இருந்ததுங்க வெளியில். கிளைமேட் சூப்பராக இருந்தது. அப்படியே மழையும் வரலை, வெயிலும் இல்லை. வெளியில் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுங்க. அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் திரும்பி வந்துட்டு இருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஃபீஸ் கட்டிட்டோம். அடுத்தது ஜிஆர்டி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியாச்சு. அடுத்தது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி சும்மா போன கூட நானும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பெரியவளுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டேன். என் சின்ன பொண்ணு கண்டிப்பாக சண்டை போட போகிறா, அவளுக்கு எதுவுமே எடுக்கலை. கடைசியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு திரும்புகிறப்ப ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டோமே. எங்கே போனாலுமே சரிங்க, நமக்கு சொர்க்கம் நம்ம வீடு தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் வந்த மாதிரியே இருக்குது. பாருங்கள், வந்தவுடனே என் வீட்டுக்காரு வீட்டை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. எந்த இடத்துக்கு போனாலும் வீட்டுக்கு திரும்ப வந்துடணுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி மேக்ஸிமம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இது தாங்க என்னுடைய வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் செஞ்ச வேலை. எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு.